10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ அடிடா சக்க கதையை கட்டிலே கஜானாவில் காசு இல்லையா அண்ணாச்சி இது என்ன கஞ்சி பானையை எல்லாருமே வலிச்சு நக்கிட்டு போறக்கு கஜானாவில் காசு மட்டும் இல்லைன்னு இல்லை கஜானாவே கடனில் தான் இருக்குது. இது கனகாலத்துக்கு முன்னுக்கே ஊர் மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்றது உங்களுக்கு ஓட்டு போட்டினோம்லோ அவைகளுக்கு இப்போ தான் புரிய வருது. கஜானாவில் காசு இருந்தால் எல்லாராலையும் செலவழிக்க முடியும். கஜானாவில் காசு சேர்க்கறது தான் இந்த அரசியல்ற கேமு. அது கூடிய தெரியாமல் குந்தியாச்சு. மாட்டிக்கிட்ட பங்கு. அது சரி, நம்ம எக்கனாமிக்ஸை படிச்சிருக்கணும், பிஸ்னஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் எப்படி வருமானத்தை ஈட்டுறது, நட்டம் வந்தால் எப்படி அதுலேருந்து மீள்றதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் அந்த ஒத்த வார்த்தையை அடிச்சு விட்டு வந்தாச்சே, என் நெஞ்சில் குடி இருக்குமென்னு சொல்லி. இப்போ குடியில் யார் இருக்குன்னு சொல்லி தெரியாமல் போயிட்டு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, மறக்காம அண்ணாச்சிக்கு ஒருக்கா பகிர்ந்து விடுங்கள். பார்த்தா படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு.